ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம தேவனுக்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். சரி, எஃப்எஃப்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கில் தேவன் தான் வயனை அப்படியே வாலில் க்ளோஸாக லாக் பண்ணி அப்படியே அவளை பார்த்துட்டு இருக்கான். தேவங், என்ன பண்ணுறீங்க? ஏய், சும்மா ஆடாம நில்லுடி. நீங்க கைய வச்சுட்டு சும்மா இருந்தா நான் ஏன் ஒழுங்கா நிக்காம இருக்க போறேன்? அது சரி, வாய் தாண்டி உனக்கு அதிகமா கொஞ்சம் குறைப்பமா அப்படின்னு அப்படியே ஒயன் லிப்ஸ பார்த்துட்டே க்ளோஸா போறான். என்ன பண்றீங்க? யாருன்னா பாத்துட போறாங்க. ஏய், அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பொண்டாட்டி அப்படின்னு அவளை கிஸ் பண்ணலான்னு அவ லிப்ஸ்ட போறான். அப்ப அவங்க பாட்டி அப்படியே வந்து, அடே எடுபட்ட பையலே, என்னடா பண்ற அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிக்குது. எங்க ஒயன் அப்படியே தேவங்க தள்ளிட்டு தலைய கீழே குனிஞ்சிட்டு அவ கைய பசஞ்சு நிக்கிறா. தேவங்க அவளை பார்த்து, அடி இப்ப எதுக்கடி தள்ளி விட்ட அப்படின்னு முறைக்கிறான். என்னங்க பாட்டி அப்படின்னு அவ அப்படியே பாட்டிய பாக்குறா. அப்போ தேவங்க அப்படியே பாட்டிய பாக்குறான். அடே எடுபட்ட பையலே, என்னடா பண்ற? முருகா, பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துட்டனே அப்பா அப்படின்னு எங்க பாட்டி நல்லா புலம்புது. இந்த கிழவிக்கு இதே ஒரு வேலையா போச்சு. எப்போ நம்ம பொண்டாட்டி கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாலும் இதுக்கு மூக்கு வேத்துரும் போல. உன்னதாண்டா, எதுக்குடா பார்த்துட்டு நிக்கிற? உன்னதாண்டா அப்படின்னு அப்படியே பாட்டி தேவங்க பார்த்து முறைக்குது. அது பாட்டி, பேசாம உன்னை போட்டு தள்ளி இருக்கணுமோ? என்னடா சொன்ன? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒண்ணும் இல்ல. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, எல்லாம் தான் நிக்கிறாளே, இவ்வளவு சொல்லணும் அப்படின்னு ஒயன அப்படியே முறைக்குது. அடியே, ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? கல்யாணம் ஆகி 15 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க ஒன்னா இருக்கணும்னு அப்படின்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடி அப்படின்னு அப்படியே ஒயனை பாக்குது. உன்னதாண்டி ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு பாட்டி. அப்புறம் எதுக்குடி இங்கே குத்துக்கல்ல மாதிரி நிக்கிற? போடி, போய் உன் தங்கச்சி கூட போய் படுப்போ அப்படின்னு சொல்லவும் வயனும் அப்படியே தேங்க பார்த்துட்டே மேலுக்கு ரூமுக்கு போறா. ஏ பொண்டாட்டி, போகாதடி ப்ளீஸ், போகாதடி அப்படின்னு பாக்குறான். போயிட்டாடா சே அப்படின்னு பாட்டிய பாக்குறான். அங்க என்னடா பாத்துட்டு நிக்கிற? போடா, போய் உன் ரூமுக்கு போய் படுப்போ அப்படின்னு சொல்லவும் தேங்க அப்படியே மேல போறான். டேய், அங்க எங்கடா போற? ரூமுக்கு. அதான் ஒயன் ரூமுக்கு பாட்டி. அடே அப்படின்னு சொல்லவும் தேவங்க அப்படியே கீழே இன்னொரு ரூமுக்கு போறான். கிளவி ரொம்ப சூடாயிடுச்சு போலயே. அங்க எங்கடா போற? என்ன பாட்டி, சும்மா நொய் நொயின்னு படுத்தாத. டேய், அங்க இருக்கிறது பழைய கட்டில்டா, அதுல போய் படுக்க போற? ஏன் நீ படுத்து என் புருஷன் என்கிட்ட வாங்கி கொடுத்த கட்டில் உடையணுமா? ஒரு ரூமுக்கு போய் மரியாதையா படுடா அப்படின்னு சொல்லவும் தேவங்க அப்படியே அவன் ரூமுக்கு போறான். கீழே தான் போற போக்குல என் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்த கட்டில உடைச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பான் போல இவன். ரொம்ப பேசுதே கிழவி, பேசாம ஒரு பாயசத்தை போட்டுருவோமா அப்படின்னு தேவங்க அப்படியே அவன் ரூமுக்கு போயிடுறான். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளார ரெண்டும் என்ன ரகலை பண்ணுதுங்கடா சாமி. இதுங்களை பார்க்கவே நான் என் 2 கண்ணுலயும் விளக்கலைய விட்டுட்டு தெரியணும் போல அப்படின்னு பாட்டியும் அப்படியே புலம்பிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மேல மிட் நைட் 1 மணி இருக்கும். எங்க தேவங்காலதான் சுத்தமா முடியல. அவன் போன் எடுத்து அப்படியே ஒயனுக்கு தான் கால் பண்றான். ஒயனும் அப்படியே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க தேவங்க, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? பக்கத்துலதான் பாட்டியும் தங்கச்சியும் படுத்துட்டு இருக்காங்க. பாட்டி பார்த்தா அவ்வளவுதான். எவ்வா, மூச்சு விடாம பேசிட்டியாடி? ஏய், என்னடி, எங்க கொரியோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சிஓ உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பாட்டி பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்க. இப்போண்டாடி கீழே வாடி, இப்போ என்ன நீ வேணும்டி. அதெல்லாம் முடியாது, யாருன்னா பார்த்தா
என்ன ஆகுறது? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, பாடி. இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாதுங்க. பொண்டாட்டி, ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோடி, வாடி. சொன்னா கேளுங்க. ப்ளீஸ்ங்க, இப்போ வேண்டாமே. என் செல்லம்ல சொன்னா கேப்பீங்களா? தூங்குங்க தேவம். என்னடி நீங்க இப்படி பேசிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா நேரம் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை அப்படியே கொரியாவுக்கு பேக் பண்ணிருப்பண்டி. எல்லாம் என் நேரம், என்ன பண்றது? தேவங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? கல்யாணம் ஆகி 5 நாள் ஆகுது. கேட்டா அவன் சொன்னா இவன் சொன்னான்னுட்டு. சரி, அது கூட விடு, 5 நாள் போச்சுல. சரி, இப்பவாது விடுவோமேனா அதுவும் கிடையாது. நீ போய் உன் தங்கச்சி கூட படுத்துக்கிற. 15 நாள் அடி. 5 நாள் போச்சேன்னு விடுவோமா? அதை விட்டு 15 நாள் சும்மா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு. இங்க பாருடி, இன்னும் 10 நாள்ல என்னால கண்டிப்பா தாங்கவே முடியாது. ஏங்க அது இல்ல. என்னாடி இது இல்ல? முடிவா கேக்குறேன், வர முடியுமா முடியாதா? இல்ல தேவங்க, அது உன்னை இப்ப நீ வர இல்ல நான் அங்க வந்துருவேன், பாத்துக்கோ. இல்ல தேவங்க, ஏங்க நானே வரேன் அப்படின்னு என்ன அப்படியே கால் கட் பண்ணிடுறா. ஐயோ, இவரு வேற சொன்னா ஏன் தான் புரிஞ்சுக்கவே மாட்டாரோ அப்படின்னு அவளும் அப்படியே கீழே வரா. அப்ப டக்குன்னு யாரோ அவ வாயை பொத்தி அப்படியே ஒரு ரூம்குள்ள எடுக்கிறாங்க. ஒயன் அப்படியே கத்த போறா. நான் தாண்டி, நான் தான், கத்திராத பொண்டாட்டி, நான் தாண்டி அப்படின்னு ஒயன் அப்படியே வால்ல பின் பண்ணிட்டே பாக்குறான். ஏன் தேவங்க இப்படி பண்றீங்க? நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு அவன் அப்படியே முறைக்கிறா. அப்போ தேவங்க அப்படியே டக்குன்னு அவள் லிப்ஸ்ல ஒரு பெக் பண்ணிட்டு அவளை பாக்குறான். என்ன பண்றீங்க அப்படின்னு அவளோட லிப்ஸ்ல அவ கைய வச்சு அப்படியே பாக்குறா. பொண்டாட்டி அப்படின்னு அவளை அப்படியே இடுப்போடு சேர்த்து கிட்ட இழுத்துட்டு அவ கண்ணை பார்த்து, பொண்டாட்டி, அப்படியே ஃபங்க்ஷன்ல ஒன்னு அந்த சாரியில பார்த்துட்டு என்னால சுத்தமா முடியலடி. ஏன்னா அப்படியே தேவங்களோட கண்ணை தான் பார்த்துட்டு நிக்கிறா. தேவங்க, என்ன பண்றீங்க? விடுங்க. பொண்டாட்டி, ஆனாலும் செம்ம நாட்டு கட்டடி அப்படின்னு டீசிங்கா அப்படியே பாக்குறான். அப்படின்னு அவ ஃபேஸ்ல படுற ஏற அவ காது பின்னாடி அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே அவளை பிளைடர் ஸ்லைல தூக்கிட்டு போய் போடுறான். பொண்டாட்டி, நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு அப்படியே அவ கண்ணை பாக்குறான். எங்க ஒயன் அப்படியே வெக்கத்துல அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறா. என்னடி வெக்கலாம் படுற? தேவாங், ஏன் இப்படிலாம் என்ன வைக்கப்பட வைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. பொண்டாட்டி, ஆனாலும் வெக்கப்பட்டாலும் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு அவ கண்ணத்தை அப்படியே பிடிச்சிட்டு அவ ஃபேஸ் கிட்ட க்ளோஸா போயிட்டு அப்படியே அவ லிப்ஸ்ல கிஸ் பண்றான். ஏங்க பொண்டாட்டி, ஃபீல் பண்ணடி கிஸ்ஸ, பேசாதன்னு. அப்படின்னு நல்லா கிஸ் பண்றான். கொஞ்ச நேரத்துல ஒயனும் அப்படியே பேக் கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 பேரும் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஒருத்தர் பார்த்து அப்படியே பிளஷ் ஆகிட்டே சிரிக்கிறாங்க. தேவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே கீழே போறான். அப்போ ஒயன் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, தேவங்க விடுங்க, என்ன பண்றீங்க? யாருன்னா பாத்திர போறாங்க. பொண்டாட்டி, விடுறதுக்காடியே உன்னை கூப்பிட்டு வந்தேன். இருந்தாலும் என்னடி பயப்படுறியா அப்படின்னு கேட்கவும் வயனும் அப்படியே பொறுமையா ஆமான்னு தலையாட்டுறா. நீ அப்படியே கண்ணை மூடியோடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ன அப்படின்னு விட்டுறான். பொண்டாட்டி, கொஞ்சோண்டி, கொஞ்சம் பொறுத்துக்கோடி. கொஞ்சோண்டி தேவங்க, தேவங்க. பொண்டாட்டி கொஞ்சோண்டி, கொஞ்சம் தேவங்க. ஏங்க பொண்டாட்டி,
கொஞ்சம் பொத்து கொடி. பொண்டாட்டி இருடி இருடி அப்படின்னு பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே நல்லா ஆக்கிடுது. பொண்டாட்டி பொண்டாட்டி ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே தொப்புன்னு ஒரு சவுண்டு. தேவங்க அப்படியே ஒயினை நல்லா சேஃபா இறுக்கி பிடிச்சிக்கிறான். பொண்டாட்டி ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு ஒயனை அப்படியே ஏஞ்சிட்டு செக் பண்றான். இல்லை தேவங்க எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளும் பார்க்குறா. பார்த்தா அந்த கட்டில் தான் அப்படியே உடஞ்சிருச்சு. இதை பார்த்து ஒயனோட கண்ணு அப்படியே விரியுது. அச்சோ போச்சு போச்சு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, கட்டில் போச்சா? ஏய் என்னடி நான் மட்டும் பண்ண மாதிரி பேசுற? தாத்தா பாட்டிக்கு ஆசையா வாங்கி கொடுத்த கட்டில்னு சொல்லுவாங்க. ஐயோ இப்படி உடஞ்சிடுச்சு. ஓ கிழவி கட்டலா? ஏய் சரிடி சரிடி, கோவப்படாதண்ணே கோவப்படாத. இப்ப பாட்டி மட்டும் பார்த்தா என்ன ஆகுறது? ஐயோ கிழவி வேற கதிரமேடி அப்படின்னு பாக்குறான். கட்டில் அப்படி உடஞ்சிருக்கு. அப்ப வெளியில யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. போச்சு யாரோ வராங்க போல. பொண்டாட்டி சரிடி சரிடி பயப்படாதடி இருடி அப்படின்னு இங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அங்க மேல ரூம்ல தான் என்னோட தங்கச்சி பியாதான் அப்படியே சத்தம் கேட்டு டக்குன்னு ஏஞ்சி உட்கார்றா. என்னாச்சு இப்போ? ஏதோ பெருசா விழுற மாதிரி இல்ல இல்ல உடஞ்ச மாதிரி இல்ல சத்தம் கேட்டது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ இந்த சைடு பாட்டி தான் அப்படியே எழுந்திருக்கிறாங்க. பியா இந்த நேரத்துல என்னடி உட்கார்ந்துட்டு இருக்க? பாட்டி அது என்னடி இந்த நேரத்துல எதுக்கு ஏஞ்சி மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கவ? அது பாட்டி இல்ல ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டது. சும்மா ஏதோ கனவு கண்டுட்டு பேசிட்டு இருக்காதடி. இல்ல பாட்டி அப்படிதான் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றா. அப்ப டக்குன்னு இன்னொரு சவுண்டு அப்படியே நல்லா பொத்துன்னு கேக்குது. அத்தி ஆமாண்டி ஏதோ சத்தம் கேக்குது, இந்த நேரத்துல இப்படி கேக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் கீழே தான் வராங்க. இந்த சைடு தேவன் தான் அப்படியே அந்த உடஞ்ச கட்டில் மேல பக்கத்துல ஒரு குட்டியா பீரோ இருந்திருக்கும் போல, அது அப்படியே தள்ளி விட்டுறாரு. அந்த சட்டம் தான் திரும்பியும் பாட்டிக்கு கேட்டிருக்கோம். என்ன பண்றீங்க? சும்மா ரெடி அப்படின்னு தேவங்க அப்படியே இங்க பீரோவை சாய்க்கிறாரு. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி இருடி இருண்ண அப்படின்னு தேவங்க அப்படியே பீரோவை சாய்ச்சிட்டு எங்க பக்கத்துல வந்து நிக்கிறான். ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி கட்டில் உடஞ்சிச்சு, இதுல பீரோ வேற தள்ளிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு காரணமா தாண்டி. சரி சீரண்டி சீக்கிரம் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா பாட்டி தான் வந்து கதவை திறக்குறாங்க. உள்ள பார்த்தா யாருமே இல்ல, கட்டில் தான் உடஞ்சிருக்கு. ஆத்தி கட்டில் உடஞ்சிருச்சா? எப்படி உடஞ்சது? ஐயோ எந்த எடுபட்ட போய் உடைச்சான்னு தெரியலையே அப்படின்னு பாக்குது. பார்த்தா பீரோ தான் அப்படி கட்டில் மேல விழுந்திருக்கு. பீரோ விழுந்திருக்கா? ஐயோ என் புருஷன் எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்த கட்டிலா செய்து, கடவுளே முருகா அப்படின்னு பாட்டி அப்படியே இங்க உடஞ்ச கட்டில பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பியாதான் அப்படியே பாட்டி பின்னாடி வந்து பாக்குறா. ஐயோ பாட்டி என்னாச்சு, கட்டில் இப்படி உடஞ்சு கிடக்கு? ஏண்டி நீ வேற, கடவுளே நான் என்ன பண்ணுவேன், என் புருஷனுக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்த கட்டலாச்சே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒயன்னா அங்க வரா. என்னாச்சு பாட்டி? வாடி வா, அங்க பாருடி அந்த கட்டில் எப்படி உடஞ்சு போயிருக்குன்னு. ஐயோ பாட்டி என்ன சொல்றீங்க? கட்டில் என்ன இப்படி உடஞ்சிருக்கு? ஆமாண்டி. அது சரி நீ எங்கடி இந்த நேரத்துல மாடியில இல்லாம எங்கடி போன? அது பாட்டி இல்ல தண்ணி குடிக்கலான்னு கீழே வந்தேன், அப்போதான் சத்தம் கேட்டது, நீங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கு. அப்ப அவங்க அப்படியே வரான். ஆஹா நம்ம பொண்டாட்டி இன்னமா ஆக்டிங் போடுறாயா அப்படின்னு அவனும் கேஷுவலா வந்து பாக்குற மாதிரி பாக்குறான். ஐயோ கிழவி, ஐயோ இல்ல இல்ல பாட்டி என்னது இது,
கட்டில் இப்படி உடஞ்சு போயிருக்கு. அதான்டா, யாரு உடைச்சதுன்னே தெரியல. உடைச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவ்வளவுதான். யோ பாட்டி, சாபம்லாம் விடாதண்ண. அங்க பாரு, யாரும் கட்டிலெல்லாம் ஒட்டிக்கல. பீரோ வந்து ஏதோ ஸ்லிப் ஆயிருக்கும், சரியா நிக்காம. அது அப்படியே கட்டில் மேல விழுந்து உடஞ்சிருக்கும். நீ வேற பழைய கட்டில்னு சொல்லிட்டு இருந்தல்ல. இருந்தாலும் எனக்கு மனசே ஆட மாட்டேங்குதுடா. இப்படி ஆயிப்போச்சே. சரி சரி பாட்டி, கவலைப்படாதண்ண. எப்படா என்ன கவலைப்படாம இருக்க சொல்ற? அடி, அது எனக்கு என் புருஷன் ஆசாசியா வாங்கி கொடுத்த கட்டில்டா. புரியுது பாட்டி, புரியுதுண்ண அப்படின்னு பாக்குறான். சரி பாட்டி, இப்படியே நின்றுட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது, போய் எல்லாம் படுங்க போங்க அப்படின்னு தேங்க அப்படியே எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். வேணா போறப்ப தேங்க பார்த்துட்டே போறா. என்ன தேங்க இப்படி ஆயிப்போச்சு. ஆமாண்டி, என்ன பண்றது, இப்படி ஆயிப்போச்சு. பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படி பாதியிலே எந்த மாதிரி ஆயிடுச்சு. தேங்க, நான் கட்டளை பத்தி பேசுறேன், நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஏய், எனக்கு என் விஷயம் தாண்டி முக்கியம். போங்க தேங்க அப்படின்னு வயனம் அப்படியே மேல போறா. தேங்க பார்த்துட்டே தேங்க இங்க சிரிச்சுட்டு, ஏய் போடி, ஃபீல் பண்றான். என்னதான் இருந்தாலும் கேள்வி பாவம் தான், புருஷன் வாங்கி கொடுத்த கட்டில்னு ஃபீல் பண்ணிட்டு போகுது. சரி பார்த்துப்போம், வேற என்ன பண்றது அப்படின்னு தேவங்க அப்படியே அவன் ரூமுக்கு போய் படுத்துடுறான். அப்படியே 15 நாளும் போகுது. இப்போ ஒரு ஃபைன் ஈவினிங் அவங்க தான் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு அப்படியே எழுந்திருச்சு உட்காந்துட்டு இருக்கான். முன்னாடி பார்த்தா ஒயன்னா அப்படியே அழகா சாரி எல்லாம் கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கா. ஏ பொண்டாட்டி, எங்கடி கிளம்புற? ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஏய், என்கிட்ட சொல்லவே இல்லை. யாரு சொல்லல? நேத்து தான் சொன்னமே. நீங்க தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சரி, நானும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். ஏய், அதுக்குன்னு நீ மட்டும் கிளம்பி போவியா? ஆமா, போன தாட்டி வந்தப்பயே நீங்க பண்ண ரகலையெல்லாம் தான் தாங்கலையே. ஏய், நான் நடி பண்ணேன். நீங்க பண்றீங்களோ இல்லையோ, உங்களை பார்த்து எல்லாம் வருவாளுங்க அப்படி. ஹேய், என்னடி பேசுற? ஆமா, நீங்களும் ஒன்றும் ஃபங்க்ஷன் வர தேவையில்ல, இங்கே இருங்கண்ணே, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏய், இப்போ எதுக்கடியும் உனக்கு மூக்கு மேலே கோவம் வருது? பின்ன போன தாட்டி ஃபங்க்ஷன் வந்தப்பயே என்ன நடந்தது? நீங்களும் அவளுங்க நல்லா வலிகிறாளுங்கன்னு என்ன தானே அப்படியே ஓட்டுனீங்க. ஏய் பொண்டாட்டி, ஒன்றும் பேசாதீங்க. நீங்க அப்படி போகிற இடத்துலலாம் எல்லா பொண்ணுங்களும் அப்படியே உங்களை பார்த்தா வழியிறாளுங்க. அது என்னடி பண்றது, மாமா ரொம்ப ஸ்மார்ட்டடி. ஸ்மார்ட்டு தான். என் மாமாவை நான் தான் சொல்லணும் ஸ்மார்ட்னு. நல்ல பொண்ணுங்க விளைஞ்சா அப்படி சிரிச்சுட்டு நிற்பான். ஹேய், அது ஒன்று டீஸ் பண்றதுக்காக பண்ணதுடி. என்ன சொன்னாலும் நீங்க வரக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு அவனும் அப்படியே ஐலைனர் போட்டுட்டு இருக்கா. ஸோ அன்னைக்கு வயனும் தேவங்க அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. ஏ பொண்டாட்டி, என்ன எவ்வளோ நேரண்டி? இருங்க தேவங்க, இப்பதான் பாருங்க பொண்ணு மாப்பிள்ளையே வந்து நின்று இருக்காங்க, அதுக்குள்ளாரியா? ஏய், 7 மணிக்கு சொல்லிட்டு என்னாடி 9 மணிக்கு வராங்க? அதெல்லாம் அப்படிதாங்க எங்க. அட போங்கடி, நீங்களும் உங்க ஃபங்க்ஷனும். சரி தேவங்க, இங்க பாருங்க, சீக்கிரம் போயிட்டு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளப்பிடலாம், என்ன ஓகேவா? அட போடி தேவங்க, பாருங்க ஏங்க, பாருங்க அப்படின்னு வயனும் அப்படியே அவ கண்ணத்தை பிடிச்சி பார்க்க வச்சுட்டு சீக்கிரம் போயிடலாம் தேவங்க, என்ன ஓகேவா அப்படின்னு அவனை பார்த்து கண்ணடிக்கிறா. அப்படியே இந்த கண்ணடிச்சுதானே என்ன மயக்கிற நீ அப்படின்னு சொல்லவும் வயனும் அப்படியே சிரிக்கிறா. இல்லைன்னா இந்த கொரியா மாமா எனக்கு விழுந்திருப்பானா? அதுவும் கரெக்டு தாண்டி. அப்படியே அந்த கண்ணை வச்சுதான் அப்படியே என்ன கவுத்துட்ட. இல்லைன்னா என்னாலும் கொரியால ஏதாவது ஒன்று பொண்ணை பார்த்து அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருப்பண்டி. என்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? ஏய், சும்மா சொன்னண்டி. அப்படியே இவளுக்கு மூக்கு மேல கோவம் வந்துடும். அது சரி, அப்படிலாம் ஏதாவது நினைப்பு இருந்து அவ்வளவுதான், இப்பயே தூக்கி போட்டுருங்க. ஏ பொண்டாட்டி, சும்மா சொன்னண்டி. அப்படியே அதையே பிடிச்சிட்டு இருப்பான். சரிடி, நீ கிஃப்ட் கொடுத்துட்டு வாண்ண, நான் வெளியில அப்படியே பைக் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தேவங்க அப்படியே போறான்.
கொஞ்ச நேரத்துல வயனா அப்படியே கிஃப்ட் கொடுத்துட்டு வெளில வரா. இந்த சைடு அவங்க தான் அப்படியே பைக் மேல சாஞ்சு நின்றுட்டு ஃபோன் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல ஒரு 3 பொண்ணுங்க தான் அப்படியே நின்றுட்டு தேங்கே பார்த்துட்டு இருக்குங்க. ஹே, அங்க பாருடி, அவன் எவ்வளோ அழகா இருக்கான்ல. அப்போ இன்னொரு பொண்ணு அப்படி, ஆமாண்டி, எவ்வளோ அழகா இருக்கான். இங்க மட்டும் ஏண்டி இந்த மாதிரி பசங்களே இருக்க மாட்டானுங்க. அவனை பாரு, கண்டிப்பா அவன் இந்த கண்ட்ரியில, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்ப இன்னொரு பொண்ணு அப்படி, ஹே, எதுவா இருந்தா என்னடி, எனக்கு மட்டும் இவனை மாதிரி ஒருத்தவங்க புருஷனா கிடைச்சான், ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு 3 பேரும் இங்க தேவங்க பார்த்துதான் அப்படியே சைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காளுங்க. எங்க ஒயன்னா இதெல்லாம் பார்த்து அப்படியே அவளுக்கு செம்ம கோவம் வருது. எப்படி பார்த்துட்டு இருக்காளுங்க பாரு என் புருஷனை. ஐயோ, இவளுங்க கண்ணெல்லாம் கொஞ்சம் போக கடவுளே அப்படின்னு பாக்குறா. அப்போ அந்த 3 பொண்ணுங்களும் தான் அப்படியே தேங்கிட்டு போறாளுங்க. அப்போ அதுல ஒரு பொண்ணு அப்படியே தேங்கிட்டு போய், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லவும் தேவங்க அப்படியே நிமிர்ந்து பாக்குறான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு பட்டுன்னு கேட்டுடுறா. தேவங்க தான் அப்படியே பாக்குறான். சுத்தி பார்த்தா என்ன அப்படியே நின்றுட்டு இவளுங்க 3 பேரையும் பார்த்து அப்படி கோபமா முறைச்சிட்டு இருக்கா. விட்டா ஒயன் அப்படி கண்ணாலே இவளுங்களை எரிச்சிருவா போல. தேவங்க இதை பார்த்து ஒயனை டீஸ் பண்ணலான்னு, ஓ பார்த்துட்டு தான் இருக்கியா, சும்மா விடக்கூடாது, சரி டீஸ் பண்றேன் நீ ஒன்ன அப்படின்னு அவளும் அப்படியே அந்த பொண்ணை பாக்குறான். அவங்களதான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க நம்பர் கிடைக்குமா? நம்பரா? ஆமா. இல்ல, இது வரைக்கும் நான் யாரையும் இவ்வளோ ஹேண்ட்ஸமா பார்த்ததில்ல. ஓ அப்படியா அப்படின்னு அவங்க அப்படியே சிரிக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு ஒய்யனாலதான் அங்கே நிற்கவே முடியல. நேராக தேவங்கிட்ட வந்து கையை அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறா. அந்த 3 பொண்ணுங்களும் அப்படியே இவ்வளோ கன்ஃபியூஸ்டா பாக்குறாங்க. என்னங்கடி என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? இது என் புருஷன், போங்க போயிட்டு வேற எங்கேயாவது வளைஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க வந்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்க தான் அப்படியே வயனை பார்த்துட்டு அப்படியே போயிடுதுங்க. இங்க வயனை அப்படியே தேவங்க பார்த்துட்டு, என்ன உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? என்ன அவளை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு நிக்கிறீங்க? ஏ பொண்டாட்டி, சரி சரிடி அப்படியே கொண்டலைகிறா கோவத்துல, இங்க பாருடி, அது சும்மா நீ பாக்குறேன்னு எனக்கு தெரியும், உன்னை டீஸ் பண்றதுக்கு தான் அப்படியே பண்ண, அப்படியே உடனே முக்க மேல கோவப்படாதண்ண. ஓ, என் டீஸ் பண்றதுக்கு அப்ப அவளை பார்த்து சிரிப்பீங்களா நீங்க? ஏய் என்னாடி, நான் தான் சொல்றேன்ல, ஆனாலும் அப்படி கோவப்பட்டாலும் அழகா இருக்கடி அப்படின்னு தேவங்க அப்படியே என்னோட மூக்க பிடிச்சி அப்படி கிள்றாரு லைட்டா. என்ன போங்க, சும்மா அவனை இப்படி ஏதாவது பேசி என்ன மாய்க்கிறது, அதான் தெரியுமேடி என் கண்ணழி அப்படின்னு தேவங்க அப்படியே வயநாடு போட்டு சேர்த்து இழுத்து அப்படியே அவன் கண்ணை பாக்குறான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். வயனும் அப்படியே கண்ணாடி பார்த்துட்டு ஐலைனர் போட்டு உட்காந்துருக்கா. பொண்டாட்டி, என்ன நீங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன். சரிடி, நான் ஃபங்க்ஷன் போல என்ன. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இங்கே இருங்க அண்ணா. ஏய் ஃபங்க்ஷன் போலதான் சொன்னேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன என்ன கண்டிஷன் அப்படின்னு அவளும் அப்படியே ஐலைனர் போட்டுறதை நிறுத்திட்டு கன்ஃபியூஸ்டா தேவங்க தான் திரும்பி பாக்குறா. நான் ஃபங்க்ஷன் போலனா நீயும் போகக்கூடாதுடி அப்படின்னு தேவங்க அப்படியே வயநாடு போட சேர்த்து இழுத்துட்டு அவளை பாக்குறான். என்ன பண்றீங்க? வேணுங்க, இப்பதான் அழகா சாரியெல்லாம் கட்டிட்டு ஃபங்க்ஷன் போலான்னு ரெடி ஆயிருக்கேன், உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிடாதீங்க. இது எப்படி அப்படி இவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டு அப்படின்னு ஒயன் ஃபேஸை பாக்குறான். என்ன சார் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ நடி சொல்றது கிடையாதுன்னு அப்படின்னு ஒயன் காதுகிட்ட போய், நானே எடுத்து பண்ணி அப்படின்னு ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ்ல சொல்றான். இது கேட்டு ஒயனோட ஐஸ் தான் ஒயிட் ஆகுது. ஸோ இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தது இந்த ஒன் ஷாட்? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல மட்டும் ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்கடா. நான் பார்ப்பேன். கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 1 or 2 வேர்ட்ஸில். அப்போ தானே எனக்கும் தெரியும் ஒன் ஷாட் எப்படி இருக்கு, நம்ம நல்லா கொடுத்துருக்கோமா இல்லையான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். Until then, signing off by your Ruby. Bye bye. Love you all.